பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளியான கோவிந்தசாமி கேரளாவின் கண்ணூர் சிறையிலிருந்து தப்பியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் முகிலன் வழங்க கேட்கலாம். முகிலன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம் கோவிந்தசாமி விருத்தாச்சலம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய விருத்தாச்சலத்தை சேர்ந்தவர். இவர் 2011ஆம் ஆண்டு ஒரு இளம் பெண்ணை ரயிலில், அதாவது அந்த இளம் பெண் எர்ணாகுளத்திலிருந்து ஷொர்ணூர் வரை செல்லக்கூடிய அந்த ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவரை தாக்கி கொலை செய்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இவருக்கு அந்த பெண் பின்னர் அந்த சடலமாக மீட்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து இவர் கைது செய்யப்பட்டு இவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இவருக்கு முதலில் மரண தண்டனையானது வழங்கப்பட்டது. அது பின்னர் அது குறைக்கப்பட்டு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு தற்போது கண்ணூரில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலையில் அவர் இருந்து வருகிறார். இன்று காலை அவர் அந்த கண்ணூர் மத்திய சிறையிலிருந்து தப்பித்து ஓடியதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. மிக முக்கியமாக அந்த கண்ணூர் மத்திய சிறைச்சாலை என்பது சுமார் 7 மீட்டர் அளவு உயரம் கொண்ட மதில் சுவர்கள் இருக்கின்றன. 24 மணி நேரம் மற்றும் அனைத்து கோணங்களிலும் சிசிடிவி ஆனது பொருத்தப்பட்டு அந்த சுவர்கள் மற்றும் மத்திய சிறைச்சாலையானது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போலாமல் பலத்த பாதுகாப்பும் அந்த மத்திய சிறைச்சாலையில் இருக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வாறு ஒரு கொலை குற்றவாளி அந்த மத்திய சிறையிலிருந்து தப்பித்தார் என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. சுமார் இன்று காலை 1:15 மணி அளவில் இந்த கைதி கோவிந்தசாமி இந்த கண்ணூர் மத்திய சிறைச்சாலையிலிருந்து தப்பித்ததாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. மிக முக்கியமாக அந்த குற்றவாளி கோவிந்தசாமி அந்த சுவரை தாண்டும் போது அங்கு அந்த அதாவது எலக்ட்ரிக் பென்ஸ் என்று சொல்வார்கள், மின்சார வேலி, அதில் மின்சாரம் இல்லை என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இது தப்பிப்பதற்கு யாரேனும், அதாவது சிறைக்குள் இருக்கக்கூடிய யாரேனும் அவருக்கு உதவினார்களா என்ற கோணத்திலும் தற்போது அந்த விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கண்ணூர் முழுவதும் இந்த தேடுதல் பணிகளானது தற்போது தொடங்கி இருக்கிறது. அதே போல இன்னும் பல கேள்விகளையும் இந்த சம்பவமானது எழுப்பியிருக்கிறது. கேரளா காவல்துறையினரும் தற்போது விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகிலன்.